இன்னைக்கு நாம பாண்டிச்சேரியில இருக்க கூட பக்கத்துல இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஸ்பைசியான பாண்டிச்சேரி ஸ்பெஷல் பீஃப் கறி போண்டா செய்ய போறோம். வெல்கம் டு தி வில்லேஜ் அடுப்பறை. என்ன போலாமா? போலாம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வில்லேஜ் அடுப்பறை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டும் சாரி கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த கோவிட்-19 பிரச்சனைனால நம்ம டீம் மெம்பர்ஸோட சிச்சுவேஷன் சரியில்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறோம். பாண்டிச்சேரிலையும் வந்து ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஓரளவு சால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பாண்டிச்சேரியை சுற்றி இருக்க அவுட்டர் வில்லேஜ் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் சமைச்சுன்னு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி கூட பக்கத்தில் இருக்கோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறோம், கண்டினியூஸாக போடுறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போட ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் வீடியோ லேட் ஆனதுக்கு சாரி. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோ போவாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் ஆறு, ஃபுல்லாக மரம், ஃபுல்லாக மூலிகை செடியாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு போனவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. எப்பயுமே நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு போவேன். காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் நிறைய கட்டஸ்லாம் வந்திருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்குது எனக்கு. பீஃப் கறி போண்டாக்கு ஒரு ஃபேமஸான சிட்டின்னு அது பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி தான். நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போகிற ஒவ்வொரு டூரிஸ்ட்டும் கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ண போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியோட பீஃப் போண்டா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வேறு எந்த ஊர்லேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் ஒரு 4-5 கடை இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த பீஃப் கறி போண்டா அதே டேஸ்ட்டில் செய்யணும்னு நினச்சோம். அதை இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே வாங்க. பீஃப் போண்டாக்கு நம்ம செஞ்சு தான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம ஃபுல்லாக வந்துன்னா இது மாதிரி பெசிய போகிறோம். பீஃபில் கொஞ்சம் பாக்டீரியா இந்தமாரி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். வாங்க வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி பீஃபை நல்லா வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வருது. நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஃப் நம்மக்கிட்ட இருக்குது. அதை போட்டு நல்லா வேக விடணும். போடுங்க. மயில் கற்றுது. நம்ம இப்போ உப்பு போட போகிறோம். அந்த சொல்லி விடணும். ஆனியனை நல்லா போண்டா கேட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா உதிரியாக்கிடணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் போண்டா. நம்ம பீஃப் கறி போண்டாக்கு தேவையானது நல்லா ஸ்பைசியோட சேர்ந்த டேஸ்ட்டு தான். நல்லா ஸ்பைசி ஏற்றணுன்னா கண்டிப்பாக பச்சை மிளகா அதிகமாக போடணும். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அதுக்கேற்ற மாரி போட்டுக்குங்க. ஆனால் அந்த போண்டா ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுக்க போடும். எடுங்க. இதை எடுத்து அல்வா துண்டு மாதிரி இதில் ஓடுங்க. இப்போ பீஃப் போண்டாக்கு மசாலா கிண்ட போகிறோம். அதுக்கு இந்த கறியை நல்லா உதிரியாக பிரித்து வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மசாலா எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காரத்தூள் போட்டுடலாம். கரம் மசாலா. பீஃப் போண்டாக்காக நாங்களே ஸ்பெஷலாக ரெடி பண்ண மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பைசியான பீஃப் மசாலா கிட்டத்தட்ட ரெடி. லெமன் புளிங்க. நல்லா பொடிசாக அரிஞ்ச ஆனியன். நல்லா பச்சை மிளகா மசாலா கிண்டு பண்ணுங்க. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதில் கலந்துருக்குல்ல. புதினா, கொத்தமல்லி,
முக்கியமாக பீஃப் கறியும் அந்த ஆனியனையும் நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கணும். அப்போ தான் போண்டாக்கான இது கரெக்டாக இருக்கும். நல்லா பெருசாக அரிஞ்சிங்கன்னா கரெக்டாக போண்டாவுக்கு செட் ஆகாது. போண்டா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெருசாக உருட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் முடியல. ஏன்னா போண்டாவை நல்லா ஏன்னா தந்த அளவுக்கு இது பண்ணுங்க, நான் உருட்டுங்க. என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? ஏதோ குலோப் ஜாம் மாரி சின்னதாக இது பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ நீ மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓகேவா? போண்டா கூட வேணாண்ணா, நீங்கள் பெருசாக உருட்டுங்க. அப்போ தானே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரிடா, பெருசாக உருட்டுண்டா. இது என்ன இது குலோப் ஜாம் மாரி இது சின்னதா? இப்படி இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். 4 பேருக்கு வந்து கொடுக்கலாம். ஒன்று போட்ட வச்சுக்க 4 பேர் பிரித்து கொடுக்க முடியுமா? நீங்கள் 4 பேர் நல்லா வேவாது. இதுமாரி சின்னதாக போட்டால் தான் நம்ம வந்துடுனா ஆல்ரெடி வந்து நான் அவிச்சு வச்சுருக்கோம்ல. ஆமாம், பீஃப் கறியை அது கூட சேர்த்துக்குள்ள சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அப்படி வரீங்க? ஆமாம், 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். அண்ணா, நம்ம பைக் கடை பீஃப் போண்டா மாரி நல்லா ஸ்பைஸியாக வரணும். வந்துடும்ல? வந்துடும்டா. இதை பார்த்து யாரா ட்ரை பண்ண வச்சுக்க சீக்கிரம் வந்து கடை போட்டுடலாம் அவங்க. ஏன் சொல்லு பாப்போம், அந்தளவு டேஸ்ட் இருக்கும். பாண்டிச்சேரிக்கும் தனியாக ஒரு ஸ்பெஷல்ரா பாண்டிச்சேரி. இப்போ போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கடலை மாவு. சரி, அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, அண்ணா மசாலா கிண்டினாலும் சரி மாவு கிண்டினாலும் சரி அவரோட இதே தனி தான். எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ போண்டா உருட்டி வச்சாச்சு. அரிசி மாவு கடல மாவு போட்டு பெரட்டி வச்சாச்சு. இப்போ இதை போட்டு எடுத்தால் பாண்டிச்சேரி பீஃப் கறி போண்டா ரெடி. போண்டா எடுத்தாச்சு, இப்போ வைக்க போகிறோம். போண்டா கலர் நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். சரி, ரொம்ப ஸ்பைசியான பாண்டிச்சேரி பீஃப் கறி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிங்க. நல்லா சூதுரடே. உள்ள நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. உள்ள நல்லா மசாலா அந்த
பீஃபோட நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட் வேறு லெவல். நல்லா வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். அண்ணா நல்லா செஞ்சுருக்கோம். நம்ம பாய் கடை டேஸ்ட் வந்துச்சா? நம்ம பாய் கடை டேஸ்ட் வந்துட்டுறா வேறு லெவல். எப்போ நம்ம காரம் செய்யணும்ல அதே காரம் தான். ஒன்று சூடாகுது. கடை போட்டலாமாடா? முன்னாடி அடுப்பாரு பார்த்துக்கிட்டே சைடில் ஒரு பிஸ்னஸ் போட்டுருமா? நம்ம பாய் பழப்ப கெடுக்கலாம், நம்மளே கெடுக்கலாமா? இந்த பீஃப் கறி போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவல். உங்களுக்கு பீஃப் கறி போண்டா லவராக இருந்தால் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாரி செஞ்சு பாருங்கள், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்மில் மறக்காமல் ஏற்றிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், ஆனால் யாரும் பண்ண மாட்டேறீங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட தான் இருப்பான் எப்போதும். அவன் ஃபோனை நான் வாங்கி பார்த்தா அவனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறான். நான் என்ன சொல்கிறது? நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நீங்களாவது பண்ணுங்கள். அவன் தான் பண்ண மாட்டான், நீங்களாவது பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். ஆஹா 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 அடா 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 இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறப்ப ஐஃபோன் தரேன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தருவானா மாட்டான்ற டவுட் இருக்கும், கவலையே படாதீங்க. இதோ உங்களுக்காக ஒரு புது ஃபோன், ஒரு பிராண்ட் நியூ ஐஃபோன் 11 ப்ரோ. இந்த பிராண்ட் நியூ ஐஃபோனை நீங்கள் வின் பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள். இந்த ஐஃபோன் சேலஞ்சை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சேலஞ்சோட வின்னர் நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்கு ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள்.